வருந்தினாலும் வருந்தா விட்டாலும் வரமாட்டான்னு சொன்ன பாரு. அவதான் மகாலட்சுமி. மகாலட்சுமி நீ கூப்பிட்டா வரமாட்டான், நீ போனா போக மாட்டான். அவளே மூடு வந்து வந்தாதான் என்ன மூடு வந்து கண்மேட்டியோ வரணும்னு சொன்னா கூட 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 மாடி ஆக்கிடுவா. ஆமா ஆமா. ஆனா போகும்போது தப்பு தட்ட பாருனாக்கா அந்த மாளிகையும் குடிச்சு ஆக்கிடுவா, தரமட்டமாக்கிடுவாங்க. ஆமா ஆமா. வருந்தினாலும் வருந்தா விட்டாலும் வந்தே ஜீவான் சொன்ன பாரு. அவதான் மகாலட்சுமி மூத்தவ மூதேவி. ஐயோ அந்த மூதேவியை கை விட்டுட்டு முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஸ்ரீதேவி கலைவாணி வணங்கு. கல்யாணி கமலவாணி கிராமத்திலே வேண்டுமான தேவன் எல்லாம் வேண்டியாகிவிட்டது. இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகத்துடைய விளக்கம் தேவை. நாங்க 16 பேர் ஆட்டக்காரன் சொன்ன பாரு. நாங்க 16 பேர் ஒரு வாளு 17 ஒரு ஆளை பிள்ளையாரா பிடிச்சு வச்சிருக்கோம். அவரு ஒரு தலை. அந்த தலை இருக்கு இந்த வாழாடப்படாது. ஆசிரியர் வருவார், நாடகத்தை சொல்லுவார், செவி சாய்த்து கேட்டு தெரிஞ்சுவார். அவருக்கு குஞ்சு வணக்கம் குஞ்சு வணக்கம் கிஞ்சி வணக்கம் சொன்ன நீ கோச்சிக்காதா? ஏன் தெரியுமா சொல்ற கோவம் வேணானே? இந்த கோயிலுங்கள்ல இப்ப யானை இருக்குல்ல, அதுக்கு துதிக்காய் இருக்கும், குஞ்சரம். அதுக்கு பேரு மறு பேரு குஞ்சரவம். அந்த குஞ்சரவத்துல வச்சு பூஜ்ஜிரம் குஞ்சில வைக்கல. நாங்க இல்ல நம்ம படுத்துக்கிறேன். அவன் கோழி ஒண்ணு வச்சிருந்தான், அதுல குஞ்சு ஒண்ணு எடுக்கிறாங்க. அந்த மலகு தேட்டா அந்த குஞ்சு ஆசைப்பட்டு சரி பரவாயில்ல. வேண்டுமான தேவத்தை வேண்டியாகி விட்டது. நாடகத்தை விளக்க தெரிவிக்க வேண்டும். இது ஒரு அருமையான நாடகம். என்னங்க அதான் சொன்ன ஓட்டினிலே வரித்த சென்னல் முளைத்ததுண்டு. ஓட்டினிலே வரித்த சென்னல் முளைத்தது
உண்டு. உலகத்திலே பணம் பழம் பழுத்ததுண்டு. உலகத்திலே பணம் பழம் பழுத்ததுண்டு. காட்டிலே சிங்கத்தை முயல் துரத்தியது உண்டு. காட்டிலே சிங்கத்தை முயல் துரத்தியது உண்டு. கடலிலே மீன் முதலையை விழுங்கியது உண்டு. கடலிலே முதலையை மீன் விழுங்கியது உண்டு. இன்னைக்கு என்ன நடந்து தெரியுமா? இன்னைக்கு என்ன நாடகம்? ஏட்டினிலே எழுதாமல் படித்ததுண்டு. ஏட்டினிலே எழுதாமல் படித்ததுண்டு. எருதின் பாலை கறந்து குடித்ததுண்டு. எருதின் பாலை கறந்து குடித்ததுண்டு. நாட்டில் இதை இன்னதென்று அறிந்து சொன்னால் நமக்கு நாம் குருவென்று செப்பலாமே. நாங்க ரெண்டு பேரும் அவன் என்ன மடைய நாட்டுங்குது, நான் என்ன மகுடிவு நாட்டுங்குது. எங்களை என்ன முட்டாள்னே நினைச்சிட்டேன் நீ. போடக்கூடாது. எனக்கு என்னன்னா மடையன்னு அவன் நினைச்சுக்கிறேன். ஏன்னு கேக்குறியா? ஏன்னு கேட்டா ஐவர் ராஜாக்களையும் காப்பாற்றுவதற்காக ஐவர் ராஜாக்களுக்கு ஒரு மடையாக நின்று காப்பாற்றினார் இல்லையா பகவான்? அதனால சரி பரவாயில்ல வருது. அவன் ஏன்னு கேட்டா இப்ப என்னன்னு கேட்டா ஓட்டினிலே வரித்த சென்னல் எருது மாட்டுல போய் பால் கறந்தான்றியே அவன் மடைய நான் என்ன பைத்தியக்காரன் போய் பால் இருப்பா ஏட்டில எழுதாத எவன படிப்பானா? இன்னைக்கு படிக்க போறோமே. என்ன நாடகம் அப்போ? ஏட்டில எழுதாமல் படித்ததுன்னா இன்னைக்கு தான் படிக்க போறோம். அதான் என்ன விளக்கம் சொல்லு. சொன்னீங்க அப்படியே மென்னு முழுகிடுவேன். நீ மென்னு முழுகின்னு வச்சுக்கோ. உங்க தங்கச்சிக்கிறா டேய் ஏன்னு கேட்டா கஞ்சி கொடுக்க கூட ஆள் இல்லடா அவனுக்கு. சரி போ, நான் தான் கொடுக்கணும். எப்பா ஏட்டில எழுதாமல் படித்ததுண்டு. எருதின் பாலை கறந்து குடித்ததுண்டு. எருதின் பாலை எப்படி கறந்தான்னு கேட்டா ஏன்னு கேட்டா அதுக்கு போனா எட்டி உதைக்கும், மூஞ்சி மேல உதைக்காது. ஏன்னு கேட்டா சீனிவாச பெருமானாக பகவான் திருப்பில் அமர்ந்தார். சீனிவாச பெருமானாக அமர்ந்து ஒரு புத்திர இருந்தார். வகுல மாளிகை வீட்டுல பிறந்து பத்மாவதி மனம் செய்வதற்காக செல்லும்போது புத்திர இருந்தார் அவரு. அப்படி இருக்கும் பொழுது அப்ப என்ன பண்ணாங்க? பசியோடு இருக்காரு சீனிவாச பெருமான். வகுல மாளிகை வீட்டுல சின்ன குடும்பத்துல பிறந்தாரு. அவர் பெரிய குடும்பத்துல பொண்ணெடுக்க போறாரு. ஆகாசராஜன் மகள் பத்மாவதியா இருந்தாலும் அவர் சோக பிரச்சனை அங்க அமர்ந்துட்டாரு. பட்னியாகரன் தொட்டு பிரம்மதேவனும் தேவேந்திரனும் ரெண்டு பேருமே அமலதான். உண்மைதானே? மூக்கு கீழே மீது வச்சுட்டாங்க. ஒரு மணி நேரமா சொல்லிட்டு வரான். அந்த இரண்டு பேர்களும் ஒருவர் பசுவாகவும் ஒருவர் கந்தாகவும் வந்து பால் சொன்னாங்களா சீனிவாச பெருமான். அப்ப இரண்டு பேருமே எருமாடு தானே. அப்ப எருதின் பாலை கறந்து குடித்தது உண்டு. அப்புறம் ஏட்டில் எழுதாமல் படித்தது உண்டு. இன்னைக்கு அதை நாம படிக்கிறோம். எப்படி எப்படி சொல்லலாமா? அதாவது இதுக்கு முன்ன வேற கேக்குதான் கேள்வி. சொல்றேன் இதெல்லாம் தெரியும். இப்ப நாடகத்தில இந்த ஏட்டின் படிக்க போறோம். எழுதாமல் படித்தது இன்னைக்கு தெரியும். இதிகாசம் என்பது இரண்டு. ஒன்று மகாபாரதம், மற்றொன்று ராமாயணம். ஏன் மகாபாரதம் எதற்காக நடந்தது? ஒரு மண்ணுக்காக. ராமாயணம் எதற்காக நடந்தது? ஒரு பொண்ணுக்காக. ஏனென்றால் பரமேஸ்வரனுக்கு முக்கன், ஒரு கண் சந்திரன், ஒரு கண் சூரியன், ஒரு கண் அக்னிகண், வலது கண் சந்திரன், அது சந்திர வம்சம், அதாவது பாரதம். இடது கண் சூரியன், சூரிய வம்சம், ராமாயணம். மூணாவது கண் என்ன மச்சான்? அதுதான் என்ன கண்? நெத்திக்கண், அது அக்னிகண். அதான் கந்த புராணம்டா. முருகர் போட்டு கொண்டாடுறாங்க பாரு. அதான் இப்ப நாம நடத்த போற நாடகம் ராமாயணம். அந்த நாடகத்திலே மிக சிறப்பான நாடகமாகிய வாலி மோட்சம் இரவு நடத்தக்கூடிய நாடகம். பாரதத்திலே வலுவானவன் வாலி மோட்சத்தில், மகாபாரதத்துல கர்ணனுக்கு காட்சி, ராமாயணத்துல வாலிக்கு மோட்சம். நேரடியா வந்து வாலிக்கு மோட்சம் கொடுக்கிறார் பகவான். சதுர்புஜ சேவையோடு பகவான் காட்சி கொடுக்கிறார். இப்ப கூட வாலி கூட சதுர்புஜ காட்சி. சதுர்புஜ சேவைன்னா என்னன்னா சுப்பிரமணியம் மட்டும்தான் மோட்சம் நினைக்கும். ஏன்னு கேட்டா சதுர்புஜ சேவைன்னா என்னன்னு சொல்லிடலாமா? ஒரு சிலருக்கு சதுர்புஜ சேவைன்னா என்னன்னு தெரியாது. நான்கிறங்களோடு, அதாவது பகவானுக்கு எப்பவுமே ரெண்டு கை தான் இருக்குமா. அந்த சதுர்புஜ சேவன் சொல்லும் போது அவருக்கே தெரியாம பகவானுக்கு தெரிஞ்சு வந்தது இல்ல. அது தெரியாம அவரையே அறியாம அது ஏன் வந்ததுன்னா சாப்பாட்டுக்கு போறாரு. ரெண்டு கையால எடுத்தாரு அந்த கஞ்ச.
ரெண்டுமே ரெண்டு பக்கம் தானா ஒழுங்குச்சு. இலையில ஊத்துனா பாரு, ரெண்டு பக்கம் வந்தாண்டியும் போது அந்தாண்டியும் போது. அப்ப அது கஞ்சி கீழே போக கூடாது, பில்லரிசி கஞ்சி அது. அந்த ரெண்டு கை அவருக்கே தெரியாம உற்பனமாயி அந்த கஞ்சி மேல இருக்கிற ஆவல். அப்படி இருக்க நாடகம் வாலி மோட்சம். இந்த நாடகத்திலே விளங்க முடியாது. நாடகத்திலே சொற்குற்றம், மேல குற்றம், சங்கீத குற்றம், இன்னும் பல குற்றங்கள் எது வந்த போதிலும் உழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழை சொல் கேளாதவர். உங்கள் வீட்டிலே குழந்தையாக இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏதாவது தவறு செய்தால் அதை சென்று அனுப்பீர்களே, தன்மை போல எங்களை அரவணைத்து உங்கள் குழந்தைகளாக எங்களை பாவித்து இந்நாடகத்தினை சிறப்பிக்குமாறு இருக்கிற கூப்பி கேட்கிறோம். இந்நாடகத்திலே முதல் கதாபாத்திரம் வரக்கூடிய ராவணீஸ்வரன், இலங்கை ஆண்டவன் ராவணீஸ்வரன் தர்பாராகிறார். உனக்கு காசு 2000 ரூபாய் தகுண்டா. நம்ம சிவசிவானி கிடக்குறோம். அவன் அம்மாலியா ஈர்த்தும் அப்படியே ஓடிடணும். கரகரன்னு சுத்தணும், கேட்காத கேள்வி கரகரன்னு சுத்தணும். அப்படியே இழுத்து போட்டு வாங்கன்னு வாங்குறான். நீ என்னடா பொது குந்தாடியா? நீ நான் பொது மணியாடா நாடு. அதான் வரவெல்லாம் மணி பிடிச்சி ஆடுறான். சும்மா கடை கண்ணனை வந்து மணி ஆட்டுறேன். நான் வந்து மணி ஆட்டுறேன். உன்னை சொல்லி ரெண்டு பள்ளிய மணியோட கொண்டாதான் வந்துட்டான். உன்னை சொன்னாலும் அப்புறம் உள்ள வந்து சொல்லாத அடிவாரு அவதாரம் எடுக்கலாம். நான் அடிக்காம உனக்கு அழு வருது. ஆனா உன்னை பார்த்தா கொஞ்சம் பாம்பா தான் இருக்குது. வீட்டுல போய் அவன் மருமகளை கைப்பிடிச்சிருக்கான். உள்ள கம்பெனியா அதுலயும் பாரு, அவன் மருமக சொந்த மச்சான் பொண்ணு தான், சொந்த அக்கா பொண்ணு.
என்ன மருமாவை பொண்ணு பேர் நினைக்க கூடாது. இன்னொரு தங்கச்சி சத்தியமா இவங்க தங்கச்சி சத்தியமா என் சொந்த பெரியப்ப பொண்டாட்டி. உங்க கறி வச்சு கலக்குறீங்க. மேல ஒரு உங்க தங்கச்சி பேர் கஸ்தூரி. மேல ஒரு பள்ளிய காணும், கீழே ஒரு பள்ளிய காணும். எடுத்து குட்டிச்சு ஒண்ணுமா அது பொண்ணு எடுத்து வந்து சாந்தி கட்டி வச்சுட்டு அதுக்கிட்ட போய் வச்சாரு. போடா போடா அப்பல பொண்டாட்டிக்கு வேலை இல்லாத மகராஜ் நல்ல சப்புறாரா? ஆனா காட்ட மாட்டேன். அப்போ நான் வந்து சப்புறாது அப்படின்னு சொல்றேன். மகாராஜா சப்புறாரு மகாராஜா எப்படி? அவன் வாங்கத்தான் நீ நான் வாங்கிக்கிறேன். ஓ மச்சான், மகராஜா அச்சு ஒண்ணு. ஆமா மகராஜா பூச்சி பூச்சி அச்சு ஒண்ணு. அவன் இல்ல உள்ள இருக்கும் போது வாடா அண்ணா. அதெல்லாம் வரமாட்டேன். வர முடியாது புண்டன்றான். இல்ல மச்சான் விடல. மகராஜா மகராஜா அச்சு ஒண்ணு. ஆமா. எனக்கு பாட்டு கிளம்பிச்சுட்டா எடுத்து விடு ஒண்ணு. எடுத்து விடுவா. எங்க விடுற எங்க விடுற? ஐயா ஒருவன் முதலாளி வந்தமா வாங்கணுமா போறோம். மாமா சாடி யாரா மச்சான்? அவர் போய் அவர் தங்கச்சி நீ வச்சுக்கிறியா? விளக்கமா சொல்லிவிடுவான் பாரு. நீ சொன்னது யாருக்கு தெரியாது. மச்சான் என்ன விளக்கம் பண்ண தங்கச்சி வச்சிருக்கணும். மகாராஜா அங்க இருக்க நான் கண்ணாவும் கூட சும்மா அபரிமேட்டுக்கு பேசுவேன். அவரெல்லாம் வீண் வார்த்தை கடை இல்ல. ஆமா தம்பி ஓ சபைய பார்த்தியா? பார்த்து எப்படியா ஏற்பட்ட சபை? இது வலது கால சப்பை, இது இடது கால சப்பை. அதையா காட்டுனேன். அதையா காட்டுனேன். இது அமர்ந்திருக்கிறார்கள். ஆமா மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். அமர்ந்திருக்கக்கூடிய ஆமாங்க மாதா நம்முடைய மாதா மாதா பிதா பிதா தாய் என்று சொல்லக்கூடிய மாதா, ஆமாங்க தந்தை என்று சொல்லக்கூடிய பிதா, பிதா குரு என்று சொல்லக்கூடிய வாத்தியார். பாத்தியா இவர் மூவர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய சபை. சபை எப்படி ஏற்பட்ட சபை? திருவாகிய மகாலட்சுமி கடாட்சம். சபா, சபா. ஆயிரத்தில் ஒன்றாம் புலவர். ஒன்றாம் புலவர். கற்றோர், கற்றோர், சரிநிலையிற்றோர், சரிநிலையிற்றோர், நம்மை பெற்றோர். நம்மளா பெட்ரோல். எங்கடா பெட்ரோல்? எங்க பெட்ரோல்? எங்க பெட்ரோல்? மன்னனா ஏய், இது மாத்திரம் முத. நம்மை பெற்றோர் ஆமா இங்கு அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் ஆ, நம் தாய் தந்தைக்கு ஒப்பானவர்கள். பாருங்கள். ஆ? ஆமாங்க மாதா பிதா குரு தெய்வம். குரு தெய்வம். ஆமாங்க அப்படியாற்பட்ட சபை, ஆ, இப்படியாற்பட்ட சபை கூடி இருக்குது. ஆமா தம்பி எதற்காக கூடி சொல்லுவாங்க? எதற்காகவா? இன்று மோட்ச தீப விழா. சுப்பிரமணிய அவர்களுக்கு இன்று ஒரு நாள் இறந்ததை முன்னிட்டு ஆமா 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 கர்ம காரியங்களை செய்து செய்து விட்டு அவருக்காக மோட்சம் நடத்த வேண்டும், மோட்சம் அவர் சொர்க்கபதி அடைய வேண்டும் என்று நம்ம ஒவ்வொரு ஆளும் ஒரு பேரை சொல்ல சொல்ல அதாவது ஆமா இந்த ஊர்ல எத்தனையோ பேர் செத்துருப்பாங்க, ஆமாங்க இறந்திருப்பாங்க கண்டிப்பா. ஆனா கூத்து எல்லாருக்கும் அமையுது இல்ல. ஆமா 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 அதாவது ஏன் அதை வைக்கிறாங்க அமையவங்களுக்கு? விடியற் கால பிரம்ம முகூர்த்த வேலைன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா அது 3 to 4:30. ஆமா. அது பிரம்ம வேலைன்னு சபாஷ். மும்மூர்த்தி தேவர்களும் வளம் வருவாங்களாம். வளம். ஆமா. இங்க இன்னைக்கு இரவு பரிகம் சுப்பிரமணிய கவுண்டர் நம்ம மனசால நினைச்சா ஒவ்வொரு சொல்றேன்ல எங்க கண்ணு முழிச்சுக்கின்னு ஆமா அவரை பத்தி பேசுறோம். ஆமாங்க. அப்ப அந்த தேவர்கள் எல்லாம் என்ன இவர் பேரையே சொல்றாங்களேன்னு நமக்கே தெரியாம அவங்க இங்க வந்து கீழே இறங்குவாங்களாம். கீழே இறங்குவாங்க. அப்பவே அவருக்கு சொர்க்க பதவி கிடைக்கும். இது புராணத்துல எழுதி வச்சிருக்கு.
கண்டிப்பா. ஆமா. நம்ம சும்மா சொல்லுங்க. ஓ தம்பி சொன்ன வராங்க. ஆமா ஆமா. இருந்தார். ஆமா. சில காலம் இருந்தார். இங்க ஆமா இந்த மலையாள குப்பம் கிராமத்துல இருந்தார். சில காலம் இருந்தார். ஆமா. இப்போ இறைவன் பதி அடைந்தார். மறைந்தார். ஆமாங்க. அவர் சாலோக நான்காம் மலை அடைவதற்கு அடைய வேண்டும். அவர் நற்கதி அடைவதற்கு அவர் முற்றி மோசம் அடைவதற்கு ஆமாங்க. இன்றைய தினத்தில் ஆமா. ஓரிரவு காலைக்கு என்ன தெருக்கூத்து வச்சுக்கிறாங்க. சபா சபா சபா. யார் வச்சுக்கிட்டு அவர் பிள்ளைகள் அவர் தம்பிமார்கள் பேர பிள்ளைகள் அவர் பேர பிள்ளைகள் ஆமாங்க. உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஒருமைக்கு சேர்ந்து இன்றைய தினத்தில் கூத்து நடத்த வேண்டும். ஆமாங்க. எதற்காக இன்று இரவு ஃபுல்லா இந்த 16 ஆட்டக்காரும் அவர் நாமத்தை உரைக்க வேண்டும். 16 பேர் இல்லங்க 20 பேருக்கு மேல வந்து நான் சும்மாவா உட்கார்ந்துறவங்க எல்லாருமே அவருக்கு ஆனவங்க 4 பேர் இருப்பாங்க, ஆவாதவங்க 4 பேர் இருப்பாங்க. ஆனா ஆவாதவங்களும் நீங்க நினைப்பாங்களா அவரு ஒரு நேரம் அந்த நேரம் கொடுக்கலனா கூட ஒரு நேரம் நல்லது பண்ணிருப்பாங்க அதை நினைப்பாங்க. இன்னைக்கு அதற்காக அவர்கள்லாம் உரிமைக்கு சேர்ந்து கூத்து வச்சுக்கிறாங்க. ஆமா. தாமரை யாருக்கு கொடுக்கிறாங்க தெரியுமா? அவர் தம்பி பிள்ளையாகிய ஆமா எங்கள் கம்பெனி உரிமையாளர் சக்கரவர்த்தி பிரகாஷ் அவரிடத்தில் தாம்பலத்தை வழங்கி நல்ல முறையில் நடத்தி தர வேண்டும். அப்படி என்று கொடுத்துக்கிறாங்க. மகனை 2 வேசத்துக்கு ஊங்கொட்டு 3வது வேசத்துக்கு தூங்குன நான் போக மாட்டேன். அப்படி உன்னை பத்தி எனக்கு தெரியல. அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் இன்றைய தினத்தில் இந்த நாடகத்திற்கு முதல் தலகர்த்தாவாக நான் தற்பாராய் வந்திருக்கிறேன். என் நாட்டுக்கு அரசன் யாருடைய பிள்ளை உங்க பேரை கேட்கலாம். என்ன தவுடுன்னு கேக்குறியா? சின்னதா ஒரு குட்டை அதுல கருது மாம்பேரி கட்டை அது கைவாட்டம் கால் வாட்டம் அதுல கருது மாம்பேரி கட்டு அதை நான் எடுத்துட்டு ஆசிரியர்கிட்ட வெட்ட அதுல வந்து 2 பட்டு இதெல்லாம் ஏன்டா உங்ககிட்ட கேக்குற பொட்டை என்னுடைய விளக்கம் தேவை. சொன்னால் தெரியும். தெரிஞ்சா சொல்லு. ஆமாங்க. என்னையா கேட்டா சொல்லிட்டு போறேன். தெரியலங்க. விளக்கமா தெரிந்து விட்டது. இலங்கையை ஆண்டு வரக்கூடிய ராவணேஸ்வரன் 10 திரம் 20 கரம் 10 திரம் 20 கரம். என்னுடைய குலம் என்ன தெரியுமா? சூத்துக்கயிறு குலம். என்ன சூத்துக்கயிறு? தெரியாத பையன் அவன் தெரியாது சொல்லிட்டான். என்ன கேளுங்க நான் சொல்றேன். அவன் தெரியாத பையன் சொல்லிட்டாரு. சூத்துக்கயிறு ஒரு ஹெல்ப் அவன் ஏமாதிர அவனோட அசிங்கமா சொல்லுடா. இல்லங்க அவன் சூத்துக்கயிறு சொல்றான். ஆயுதம் சொல்றான். என்னுடைய குலம் என்ன தெரியுமா? சரி வராதையா அரக்கர் குலத்திற்கு அதிபனாக விளங்கக்கூடிய தென்னிலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன். ஆமாங்க தம்பி ராவணேஸ்வரன் விளக்கம் தெரியுது. ஆனா என்னுடைய தாய் தந்த பேர் தெரியுமா? உங்களுடைய தாய் தந்த பேருனா எங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு எப்படி என்னன்னு கேட்டா இல்ல உங்க அம்மாவை அவன் வச்சிருந்தானா இல்ல நான் உங்க அம்மாவுக்கு என்ன செலவு தூள் இட்டு கொடுத்தனா இல்ல மிளகா தூள் இட்டு கொடுத்தனா? தமிழ்நாட்டுல தெரிஞ்சா சொல்லுங்க. என்னடா என்ன கேளுங்க. கேட்டீங்களா சொல்லுங்க. என்னுடைய தாய் தந்த பேரு வித்திரவ சிக்கம் கைகால சிக்கம். நாங்கள் எத்தனை பிள்ளைகள்? 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகள்.
பித்தரவ சிக்கம் கைகால் சிக்கம் பிறந்த பிள்ளைகள் நான்கு பிள்ளைகள் யார் யாருங்க? இந்த ராவணன் ஒன்று கும்பகர்ணன் 2 விபூஷணன் 3 தங்கள் அழகு சூர்பன் அங்கன். டேய் மச்சான், டேய் 4 பேர் போறாங்க ரைட். ஆமா, என் தங்கை அழகு சூப்பனாங்கன்னு சொன்னாரு கடைசியா. இந்த மூஞ்சியே இப்படி இது பார்க்க முடியல. மூஞ்சி எப்படி இருக்குதோ இந்த செங்காரங்க என் தங்கச்சியை பாத்தீங்கன்னா போய்வுமா கொஞ்ச நேரத்துல பாருங்கடா எப்படி தொகுறீங்க. 4 பிள்ளைகள் வித்தரவ சிக்கம் கைகால் பிறந்தவர்கள் 4 பிள்ளைகள். அதே வித்தரவசின் தந்தைக்கும் புட்பாகனை அம்மனுக்கும் பிள்ளைகள். ஏண்டா மச்சான் 60,000 என்னடா அவர்த்த கோமணத்தை இறுக்கி கட்டக்கானோம். இவங்க அம்மாவுக்கு ஆக்குற வேலையும் அவங்க அப்பனுக்கு ஓட்டுருவோம் உட்காந்து சாப்பிடுற வேலை கண்மையாச்சு. வித்தரவ சிக்கம் ஆமா ஆமா புட்பாகனை அம்மனுக்கும் 60,000 பேர் கரதுஷ்டாதிகள். கரதுஷ்டாதிகள் எனக்கு பங்காளிகள். அந்த 60,000 பேர் ஆமா அவங்களை எங்க விட்டுக்கிறேன் தெரியுமா? விட்டுக்கிறேன் சண்டகாரணி வனத்தில் விட்டுக்கிறேன். சண்டகாரணி வனத்தில் ஆமாங்க 60,000 பேரையும் கரதுஷ்டாதிகளை விட்டுக்கிறேன். ஆமாங்க காலகத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் ஆமா அவர்களுக்கு என் தங்கையாக சொற்பனங்கை தினந்தோறும் விதா கஞ்சி கொண்டு போவது வழக்கம். அப்படி விதா கஞ்சி கொண்டு போவது வழக்கம். அப்படி இருந்தாலும் ஆனா இந்த இலங்காவரி நான் ஜெகத்தோடு அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு ஆசைப்பட்டது. நான் ஒரு ஆசை கொண்டேன். எப்படி இந்த மூவலகத்தை நான் ஒருவரே ஆள வேண்டும். இந்த 3 லோகத்தையும் நீ ஒருவனே மாளணும். உலகத்தையும் நீ ஒருவனே மாளணும். நான் ஒருவனே ஆள வேண்டும். ஆள வேண்டும். மும்மூர்த்திகளை அடக்க வேண்டும். அப்படி ஏற்பட்ட அகத்தை ஏற்பட்டு நான் என்ன செய்தேன் தெரியுமா? அகிலத்தில் நான் ஒருவனே ஆள வேண்டும் என்று சிவபெருமானை கோரி முக்கந்தராக பரமக்குடன் அவன்தான படியாளக்கிறவன். அவனை கோரி 12 ஒரு மாமாங்கல் என்று சொல்லக்கூடிய 12 வருஷம். 12 வருஷம் மாமாங்கனா எத்தனை வருஷம்? 12 வருஷம். 12 வருஷம். ஆமா 12 வருஷம் சிவனை கோரி அகோரதவம் செய்தேன். சிவனை கோரி அகோரதவம் செய்தேன். சிவனாகப்பட்டவர் என் தவத்தை மெச்சி வரவில்லை. எனக்கு வரம் கொடுக்கல. வரமும் கொடுக்கல. அதனால நான் சோர்வடைந்து தவத்தில் விருதியாக இருந்துக்கும் பொழுது அந்த வழியாக உலகத்தில் சுற்றக்கூடியவர் யார்? நாரத முனிவர். ஆமா நாரத முனிவர் வந்தார். வந்த உடனே என்ன சொன்னார்? அவரிடத்தில் அப்படி என்று கேட்டார். இந்த மூலகத்தை நான் ஒருவனே ஆள வேண்டும். சிவனிடத்தில் வரமாக்க வேண்டும். அப்படி என்று முறையிட்டேன். அது நாரதாகப்பட்டவர் உன் சிரத்தில் இருக்கக்கூடிய 10 சிரத்தில் ஒரு சிரத்தை அறுத்து அதை வீணையாக பூட்டி சாமோதி ராகத்தில் பாட வேண்டும். எப்படி? 10 சிரத்தில் ஒரு சிரத்தை அறுத்து வீணையாக பூட்டி சாமோதி ராகத்தில் பாட வேண்டும். அவர் வார்த்தைய சிறமேற்கொண்டு சிரத்தை ஒரு சிரத்தை அறுத்து பாடினேன். அப்படி பாடிய உடனே சிவபெருமானாகப்பட்டவர் என் தவத்துக்கு மெச்சி என் தவத்துக்கு மெச்சி எனக்கு காட்சி கொடுத்தார்.
அடே ராவணேஸ்வரா அடே ராவணேஸ்வரா என்ன கோரிக்கை வச்சிருக்கிறாய்? ஆமா எதற்காக? அது பாருடா உனக்கு என்ன வர வேண்டும்? உனக்கு என்ன வர வேண்டும்? அப்படி என்று கேட்டார் பரமக்கடவுள். சிவபெருமானே, நான் கேட்கக்கூடிய வரத்தை நீ கொடுப்பது உண்மையாக இருந்தால் இந்த ஆகாயமாடி அறிய பூமாதேவி சத்தியமாக சத்தியமாக நீ ஒரு சத்தியம் செய்து கொடுத்தார். அப்படி சத்தியம் செய்து கொடுத்தால் நான் வரத்தை கேட்கிறேன். ஆகட்டும். அப்படியே சத்தியம் செய்து கொடுத்தார். அப்படி சத்தியம் செய்து கொடுத்த உடனே என்ன வர கேட்டது தெரியுமா? என்ன வர கேட்டீங்க? இந்த பாராக பிரபஞ்சத்திலே நான் 3.5 கோடி ஆயுள் வர வேண்டும். 3.5 கோடி 3.5 கோடி எனக்கு ஆயுள் வரும். அப்படியாற்பட்ட வரம் ஒன்று. அப்படியாற்பட்ட வரம் ஒன்று. இரண்டாவதாக உன் மனைவியாகிய மகேஸ்வரி இருக்கிறாரு, அவள் எனக்கு மனைவியாக வேண்டும். இரண்டாவது வரம். மூன்றாவதாக உன்னிடத்தில் இருக்கிறேன்